சுமோ கதை எங்கே பிடிச்சிங்க? சார் ஆக்சுவலி சார் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக யூனிக்காக பண்ணணுங்கிற ஆசை உண்டு சார் நமக்கு. நம்ம ஒரு இது போட்டால் தனியாக தெரியணுங்கிற ஒரு ஆசை இருக்குது எப்பயுமே. நான் என்னென்னா இந்த சின்ன வயசுலலாம் படங்கள் பார்க்கும்போது என்னென்னா, இந்த சுமோ ரெஸ்லர் நம்ம அங்கங்கே பார்த்துருக்கோம். எங்கள் வீட்டில் என்னென்னா டிவியில் வந்து இந்த மாதிரி குட்டி பசங்கள்லாம் வந்து என்னென்னா கிரிக்கெட் விளையாடும்போது அந்த மேட்ச் பார்க்கும்போது இந்த விளம்பரத்தை மட்டும் ஓடி வந்து பார்ப்பாங்க. மேட்ச் தெரியாத பசங்களாம் ஓடி வந்து அந்த சுமோ ரெஸ்லர் வந்து அவங்க வந்து ஃபுட்பால் விளையாடுற மாதிரி சில விளம்பரங்கள்லாம் வரும். நிப்பான் பேட்டரி, பெப்சி விளம்பரத்துலாம் வருவாங்க. இது ஓடி வந்து பார்க்கும்போது குழந்தைகளுக்கு ஒரு அட்ராக்ஷன் ஆகும். இப்போ குழந்தைகளுக்கு பிடிச்சாலும் அது மக்களுக்கு பிடிச்சிருங்கிற மாதிரி என்ன எனக்கு இதை பார்த்தோன்னே ஏன் இவன் நம்ம ஊருக்கு வந்தால் என்னங்கன்னு யோசித்தேன் சார். நான் நம்ம ஊரில் ஒரு ஆளை விட்டு ஒரு கதை பண்ணால் என்னன்னு யோசிக்கும் போது நம்ம ஊர் பீச்சில் ஒருத்தன் கிடைக்கிறான், இவனை ஒருத்தன் காப்பாற்றி அங்கே அனுப்புகிறாங்க மாதிரி வச்சுட்டு இவன் ரெஸ்ட்லர் அப்படின்னு நம்ம எங்களுடைய சங்கர் சார் பாணியிலேயே ரிவர்ஸ்லேயே பண்ண கதை தான் சார் இது. ஆனால் நான் எழுதின கதை ஒன்று அது திரைப்படத்துக்கு வந்த படமாக வந்தது மாறி போச்சு சார் கொஞ்சம். அதுக்கு யாரையும் குறை சொல்கிறத தாண்டி சில சூழ்நிலைகள் அப்படி அமைஞ்சது. அப்படி வந்துருக்கலாமோன்னு தோணுது இன்றைக்கி. அது இன்னும் கொஞ்சம் வெற்றி அதிகமாக்கியிருக்கலாம். அது வந்து முழு வெற்றியை தாண்டி ஒரு ஆவரேஜ் ஆவரேஜ் வெற்றியாக கூட இருந்திருக்கலாம், முழு வெற்றியாக கூட இருந்திருக்கலாம். இன்றைக்கி அதை வந்து அடுத்த முறை நம்ம காம்ப்ரமைஸ் ஆகாமல் ஒரு படம் கிடைக்குதுன்னு நம்ம பண்ணுறாம நம்ம பிடிச்ச மாதிரி ஒரு படம் அமைகிற மாதிரி தான் சார் நம்ம கதைக்கு முக்கியத்துவம் கொடுத்து நம்ம முக்கியமாக ரைட்டர்ஸை நம்பி பண்ணணுங்கிற ஒரு தெளிவு வந்திருக்கு சார். இப்போ சுமோ அந்த படத்தில் நடித்த அந்த வீரரை ஜப்பானில் போய் எப்படி தேர்ந்தெடுத்தீங்க சார்? இந்த படத்துக்கு நான் முதல்ல பார்த்தது யாருன்னா சார், இந்த படம் முதல்ல பண்ண வேண்டியது மாலிக் தான் பண்ணுறதா இருந்தாங்க மலேசியாவில். மலேசியா போயிருந்தேன் சார். அப்புறம் தான் இந்த படம் ரொம்ப பிடிச்சி போய் பண்ணுறேன்னு சொன்னார் சார். இந்த படத்தை ரொம்ப ரசிச்சது அவர் தான். அவங்க வீட்லேயும் ரொம்ப ரசிச்சிருக்காங்க கதையை. அவர் ப்ரொடியூஸ் பண்ணுறதுக்கு ஆஃபீஸ்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டார் சார். அந்தளவுக்கு போச்சு சார். சூழ்நிலையெல்லாம் அதை பண்ண முடியல. இந்த விஷயம் விடிவி கணேஷ் சாருக்கு தெரிஞ்சது. அப்போ விடிவி கணேஷ் சார் வந்து இந்த கதையை நான் சந்தான சாருக்கு பண்ணுறதா பிளான் வச்சுருந்தேன். அது அமையாமல் இருந்தது. சந்தான சார் தான் எனக்கு விடிவி கணேஷை அறிமுகப்படுத்தி வச்சார். அதுக்கப்புறம் நான் சின்ன விடிவி கணேஷ் சார் இந்த கதையை பண்ணலான்னு சொல்லும்போது அப்போ நாங்கள் ரொம்ப டிஸ்கஸ் பண்ணும்போது டெய்லி இம்ப்ரூவ் பண்ண ஆரம்பிப்போம். பேசும்போது ரொம்ப எனக்கு விடிவி கணேஷ் ரொம்ப ஆக்சுவலி எனக்கு அவர் அண்ணன் மாதிரி எனக்கு அவர் டெய்லி வர சொல்லுவார், பேசுவோம். அப்படி பண்ணும்போது அவர் நிறைய பேர் கூட்டு போவார். அப்போ ஜீவா சார்கிட்ட மீட் பண்ணோம். அவர் கதை கேட்டு பண்ணுறதா இருந்தாங்க. சில சூழ்நிலைகள் அமையல, எல்லாமே அமையிற மாதிரி இருக்குது சார். டேட்டு, பல பிரச்சனைகள், பட்ஜெட் எல்லாமே இருக்குது. அப்படி பண்ணும்போது நான் தமிழ் படம் 2 பெரிய ஹிட் ஆச்சு. ஏற்கனவே என்னென்னா நான் சிவா பிரதர்கிட்ட தனிப்பட்ட முறையில் கதை சொல்லியிருக்கேன். அவர்கிட்ட நான் ரேடியோ மிர்ச்சி ஆஃபீஸில் வச்சு சொன்னேன். ரொம்ப பிடிச்சி போச்சு அவருக்கு. அப்போயே எனக்கு அவரையும் சந்தான சார் இல்லாட்டி இவர் தான் பண்ணணும் முடிவு பண்ணியிருந்தேன். அப்போ நான்